ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கடலை உருண்டை செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இப்போ நான் அதுக்கு வந்து 1/2 கிலோ கடலை எடுத்துருக்கேன். இதை வந்து சிம்மில் வச்சு இதை வறுத்து எடுத்துக்கலாம். கிளறி விட்டுகிட்டே இருக்கணும், கைவிடாமல் அந்த கடலையை வந்து கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் அது வந்து ஃபுல்லாக எல்லா கடலையும் வறுபடும், இல்லைன்னா சரியாக வறுபடாது. அதனால் அதை பார்த்து முழுவதும் வறுபடுற வரைக்கும் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த கடலை நல்லா வறுபட்டுருச்சு. இதை நல்லா வறுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னா 15 நிமிஷம் ஆச்சு. இதை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலான்னா, இப்போ ஒரு கடலை எடுத்து சுடுது ரொம்ப, இப்படி செஞ்சிங்கன்னா அதோடய தோல் வந்து உறிஞ்சி வந்துடும். இப்போ இந்த கடலை ஆறட்டும், அதுக்குள்ளே நம்ம வெல்லம் ரெடி பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நான் வெல்லம் வந்து 350 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். 1/2 கிலோ கடலைக்கு 350 கிராம் அளவுக்கான வெல்லம் போதுமானதாக இருக்கும். கடலையும் பார்த்திங்கன்னா அதில் உள்ள தோல் எல்லாமே எடுத்தாச்சு. இது எப்படி எடுக்கணும்னா, 2 கையாலையும் நல்லா ரப் பண்ணிவிட்டு அதை புடச்சிங்கன்னா அந்த தோல் எல்லாமே போயிடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வெல்லத்தை நீங்கள் வந்து நுணுக்கிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக கட்டி முட்டியமாக இருக்கும். ஆனால் நீங்கள் கடலையோடு போட்டு இதை அரைக்கும் போது அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கடலையையும் வெல்லத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம இந்த கடலையும் வெல்லத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதை எப்படி நம்ம அரைச்சிருக்கோம்னா, ஃபஸ்ட்டு கடலையை மட்டும் போட்டு ஒரு பல்ஸ் அரைச்சிடணும். அதுக்கப்புறமா அந்த கடலையை எடுத்துகிட்டு அது கூட வெல்லத்தை கலந்து மறுபடியும் ஒரு பல்ஸ், அவ்வளோதான். கொஞ்சம் குறப்பாக இருந்தால் தான் அந்த டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி அரைச்சிட்டு இது டூ டைம்ஸாக நான் போட்டு அரைச்சிட்டேன். அதனால் நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுட்டிங்கன்னா தான் அந்த இனிப்பு எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கடலை உருண்டை ரெடி ஆகிடுச்சு. கடலை உருண்டை செய்யும் போது நம்ம கடையில் வறுத்த கடலையாக வாங்காமல் நம்மளே கடலையை வாங்கி வறுத்தோம்னா அது கொஞ்சம் வாசனையாக இருக்கும். அதே மாதிரி நம்ம அரைக்கும் போதும் கடலையை கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கிட்டா இன்னும் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இதெல்லாம் பார்த்து நீங்கள் நான் சொன்ன அளவுகளை கரெக்டாக செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக சுவையான கடலை உருண்டை ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.